வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விஷச்சாராயம் குடித்து இறந்ததாக கூறப்படும் இருவரின் உடல்களை தோண்டி எடுத்து உடற்கூறாய்வு செய்ய ஆட்சியர் உத்தரவு. மருத்துவமனையில் இருவரின் உடல்களை கணக்கில் எடுக்கவில்லை என அளித்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி அடுத்த மாதவச்சேரி கிராமத்தை சேர்ந்த 2 பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழப்பு. அவர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் உறவினர்கள் மனு. சாயந்தரம் உனக்கு செஞ்சு கொடுக்குறோம்மா, எனக்கு ஆள் இல்லை யாரும் இப்படி செப்பு எடுக்க, அதனால என் பூசனை கொண்டு போய் எரிச்சு விட்டேன். எனக்கு எந்த ஆதரவும் இல்லைப்பா. நீங்கள் பார்த்து கலெக்டர் பார்த்து சேரன்னு சொல்லிருக்கிறாங்க. என் பொண்ணு 2 பொண்ணு ஒரு பையனுக்கு கலெக்டர் சொல்லிருக்காங்க. கலெக்டர் எங்களை கை விட மாட்டேன். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து முதலில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு இதுவரை நிவாரணம் வழங்கவில்லை. தாய், சகோதரர் உள்ளிட்ட குடும்பத்தினர் கண்ணீர். அந்த சார் ஒரு முதல் டெத்து எங்கள் அண்ணன் தான் இருந்தார். ஃபஸ்ட்டு அந்த பேரை லிஸ்ட்டே வரல சார். அப்படியே அந்த வர அந்த சாவு வர அப்படின்னு தள்ளி ஓரம் வச்சிட்டாங்க. அப்படியே ஃபஸ்ட்டு சுரேஷ்ன்ற பேரில் அப்படியே ஓரம் தள்ளி வச்சிட்டாங்க. அந்த பேரை லிஸ்ட்டில் எழுதினாங்க, அப்படியே நிப்பாட்ட வச்சிட்டாங்க. அந்த சார் அதான் விஷச்சாராயம் குடித்த 50க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி போகாதது ஏன்? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. போன முதலமைச்சர் ஏன் இப்போ போகல? இப்போ போயிருக்க வேணாமா? போகலை. ஒன்று, நாங்கள் பார்த்தா ஓடி ஒளியிற ஆள் இல்லைன்னு சொல்கிறாரு. ஓடி ஒளியிலன்னா நீங்கள் அங்கே போயிருக்க வேண்டியதானே? அதுவும் போல. தமிழ்நாட்டில் நூலகங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களை விட டாஸ்மாக் கடைகள் அதிகம். கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்தது விஷச்சாராய மரணம் அல்ல, கொலை. அண்ணாமலை பகிரங்க குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் போராட்டம். விஷச்சாராய மரணத்திற்கு காரணமான அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி முழக்கம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து பலியானவர்களின் குடும்பங்களுக்கு பாஜக சார்பில் தலா 1 லட்சம் நிவாரணம். குடும்பத்தினரை சந்தித்து பாஜக மாநில துணைத் தலைவர் ஏஜி சம்பத் காசோலையை வழங்கினார். நீட் நெட் தேர்வு நடைமுறையில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்து ஆராய இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் குழு. 2 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தல். இரண்டாயிரத்தி 24-25 ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு போதிய நிதியை ஒதுக்குக. டெல்லி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். பேரிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மிக குறைந்த நிதி தமிழ்நாடு மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. பேரிடர் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள 3000 கோடி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ரயில்களை பராமரிப்பதில் ரயில்வே துறை அலட்சியம் காட்டுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். தமிழ்நாட்டிற்கு ஓட்டை உடசல் ரயில் பெட்டிகள் இணைக்கப்படுவதாகவும் கருத்து. சென்னை மாநகர வார்டுகளின் எண்ணிக்கை 300ஆக அதிகரிக்கப்படும் என அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. ரிப்பன் மாளிகையில் 75 கோடி ரூபாயில் புதிய மாமன்ற கூடம் கட்டப்படும் எனவும் தகவல். கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் போராட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு.
2021ஆம் ஆண்டு முதல் 5812 கோடி மதிப்பிலான கோவில் நிலங்கள், குளங்கள், கட்டடங்கள் மீட்பு. கோவில்கள் பாதுகாப்பு தொடர்பான வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல். விடுமுறை தினத்தை முன்னிட்டு அகஸ்தியர் அருவிக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள். அருவியில் குளித்தும் குடும்பத்தோடு செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். நாகையில் நடைபெற்ற கணவனை இழந்த பெண்களின் மாநாட்டில் தீர்மானம். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை. குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுப்பு. திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 133% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஜூன் 1 முதல் 22ஆம் தேதி வரை 9 சென்டிமீட்டர் மழை பதிவு. திருத்துறைப்பூண்டியில் நடந்த தேசிய நெல் திருவிழாவில் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு விருது. நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் முன்னெடுத்த நெல் திருவிழாவை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என சிவகார்த்திகேயன் பேட்டி. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. பசுமை ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகள் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. இரண்டாம் உலகப் போரில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மரியாதை. உயிர் நீத்த வீரர்களின் துணிச்சல் மற்றும் தியாகத்தை நினைவு கூறுவோம் என நிகழ்ச்சி. சிலி நாட்டில் பனிப்புயலில் சிக்கிய காரில் இருந்து ஓட்டுநரை பத்திரமாக மீட்ட போலீசார். உயிர் பிழைத்தவர் காவலரை கட்டி அணைத்து நிகழ்ச்சியடைந்த வீடியோ வைரல். அமெரிக்காவில் வெயிலின் தாக்கத்தால் குளிர்ச்சியான இடங்களை தேடி செல்லும் மக்கள். கடலிலும் செயற்கை நீரூற்றுகளிலும் நனைந்து உஷ்ணத்தை போக்கி உற்சாகம். கன்னட நடிகர் தர்ஷனின் நீதிமன்ற காவல் ஜூலை 4ஆம் தேதி வரை நீட்டிப்பு. ரேணுகாசாமி கொலை வழக்கில் பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. திருவனந்தபுரம் வெங்கனூரில் உள்ள பௌர்ணமி கவி அம்மன் கோயிலுக்கு இயந்திர யானை. பீட்டா நிறுவனமும் நடிகை அதா சர்மாவும் இணைந்து இயந்திர யானையை பரிசாக வழங்கினர்.